தளபதி ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் வக்கீல் ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன், இதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேச. அனைவருக்கும் வணக்கம். அங்கே உட்காந்தவர் தான் நம்ம கீனோ சன்ன அப்படின்னா நம்ம பகுஜன் சமாஜ் மாநில முன்னாள் தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்டாம் அவர்களோட தம்பி, உடன் பிறந்த சகோதரர் அவர். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி கூட நானும் அண்ணனும் வந்து என் வக்கீல் ஆஃபீஸில் தான் உட்காந்துக்கிறோம். எதுக்குன்னா அந்த சிபிஐ கேஸை மாற்றணும்னு சொல்லி அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறார். இந்த வீடியோ வந்து எந்த அரசியல் ஆதாயத்துக்காகவோ ஓட்டு கேட்கறதுக்கு அதுக்காகலாம் இல்லை. அவரோட கூட பிறந்த அண்ணன். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்களாம் விட்டு சும்மா இருப்பீங்களா? தமிழ்நாடே இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நிறைய பேர் வந்து அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்குறேன்னு சுற்றினுக்கிறாங்க. அவர் இந்த அரசியலே தெரியாது இவருக்கு, கீனோ சன்னனுக்கு. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு அப்படின்னா அவங்க அண்ணனுக்காக தான் வந்திருக்காரு. அது ஓட்டு வாங்கிறதுக்கோ பதவிக்காகவோலாம் அவர் வரல. இந்த வழக்கில் வந்து முக்கியமான அந்த குற்றவாளிகள் எல்லாமே தண்டிக்கப்படணுன்றதுக்காக தான் சிபிஐ வரைக்கும் போய் அவர் கஷ்டப்பட்டு அந்த கேஸை எடுத்துன்னு வந்தார். அன்றைக்கி அந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே அது வந்துடும்னு சொல்கிறாங்க. அவர் வீட்லேயும் இருக்கிறதுல ரெஸ்ட் எடுதில்லை. அந்த குற்றவாளிகளை எப்படியாவது சட்டத்தினோட பிடியில் பிடிச்சி விடணுன்னு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுகிறாரு. அதனால தான் அவர் வரும்போதெல்லாம் அண்ணன் கூட நானும் வந்துன்னுக்கிறேன். இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு தனி மனிதன், ஒரு தனி குடும்பத்தோட, ஒரு ஃபேமிலியோட கஷ்டம். ஒருத்தரை வந்து இழந்துட்டாங்க. ஒரு கட்சி தலைவர், ஒரு பெரிய ஆளுன்றதெல்லாம் அது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை வருஷம் அவங்க அண்ணனும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, பாசமாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதையுமே மறந்துடாதீங்க. எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருக்கும் குடும்பங்குது. நன்றி, வணக்கம்.